புவனேஸ்வரி சொன்ன பாரதி அப்படின்னு நினைக்கிறேன். நானும் இப்போ இந்தியன் பேங்க் செலக்ட் ஆகியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் வந்து நிறையா தேங்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு யாருக்குன்னா எங்கள் அம்மா. அவங்க ஒரு சிங்கிள் பேரண்ட். யாரோ என்னென்னவோ சொல்லியிருப்பாங்க. ஒரு சிங்கிள் மதராக இருந்து என்னை இந்த இடத்துல கொண்டு வந்ததுக்கு முதல் காரணம் எங்கள் அம்மா மட்டும்தான். நெக்ஸ்ட்டு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ். அவள் இல்லைன்னா நான் இந்த இடத்துல நிற்கலை. அப்புறம் பவதாரணி, அவளும் இல்லைன்னா என்னை மோட்டிவேட் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்ல நான் ப்ரிலிம்ஸ்லேயே ஃபெயிலு, ரொம்ப டிமோட்டிவேட் ஆகிட்டு போயிட்டேன். என்னை மோட்டிவேட் பண்ணது இவங்க 2 பேரும் தான் எனக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். வீட்டில் கூட அவ்வளோவா சப்போர்ட்லாம் கிடையாது. எனக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னோட ஃபீஸ் கட்டினது எங்கள் மாமா, எங்கள் அக்கா ஹஸ்பண்டாக தான் இருப்பார். அவரும் வந்திருக்காரு. அப்புறம் வந்து நான் வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்ட், அங்கேருந்து இங்கே நான் தனியாக தான் வந்தேன். இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு அம்மா என்ற இடத்துல பரணி அக்கா, அந்த புவனேஸ்வரி அவங்களோட அக்கா, என் அக்கா கூட எனக்கு அப்படி பண்ணுவாங்களான்னு தெரியாது. என்னை இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி விட்டாங்க. எனக்கு உடம்பு சரியில்லாத போது என்னை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் வச்சது கூட அவங்க தான். அவங்க ஃபேமிலி கூட இப்போ எனக்கு ஒரு ஃபேமிலி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு எங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட்னா நாங்கள் நேராக நோட்டை தூக்கிட்டு போவோம். காயத்ரி அக்கா, அவங்க இப்போ SBI POவாக இருக்காங்க. அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கணும். அண்ட் நிறைய டைம் யோசித்தேன், டிமோட்டிவேட் ஆகும்போதெல்லாம் ஒரு வேர்ட் நல்லா மைண்டில் ஓடிட்டு இருக்கும். ராஜா சார் சொன்னது ஃபஸ்ட் கிளாஸில், இந்த இடத்த விட்டுட்டு நீ போயிட்டனா 10 இயர்ஸ் பேக் நீ அதை பார்க்கும்போது நீ மிஸ் பண்ணியிருப்பேன்னு உனக்கு அது தோணிரும். அப்படி உனக்கு தோணக்கூடாதுன்னா என்ன வேணா பண்ணி இந்த இடத்த அடைஞ்சிடலாம் அப்படின்றது தைரியத்தில் வந்து நின்னேன். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். அண்ட் இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு எங்கள் அம்மா மட்டும் இங்கே வரக்கூடாது, என்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி அண்ட் பவதாரணி எல்லாரும் வாங்க, ரொம்ப ஆசைப்படுறேன். இந்த சுரேஷ் அகாடமிக்கு நன்றி, ராஜா சாருக்கும் நன்றி. இங்கே இந்த ஆண்டு எல்லாரும் பாஸ் ஆன அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின்